கோவை இருகூர் பகுதியில் பரபரப்பான சாலையில் இளம்பெண் ஒருவரை காரில் கடத்திச் சென்றதாக சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தப்பட்ட இளம்பெண் யார், காரில் வந்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். கோவை இருகூர் தீபம் நகர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் நேற்றிரவு நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் இளம்பெண்ணை தாக்கி காரில் ஏற்றி கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து இருகூர் பகுதியில் காரில் இளம்பெண் கடத்தி செல்லப்படுவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்த போலீசார் சிங்காநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியில் காரை தேடினர். ஆனால் இளம்பெண்ணை கடத்தி சென்றதாக கூறப்பட்ட கார் கிடைக்கவில்லை. பின்னர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது வெள்ளை நிற காரில் இளம்பெண்ணை ஏற்றிக்கொண்டு வேகமாக கார் சென்றது தெரியவந்தது. அந்த பெண்ணின் அலறல் சத்தமும் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இளம்பெண் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இரவு நேரத்தில் காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இளம்பெண் காரில் கடத்தப்பட்டதாக வந்த புகாரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இருகூர் அருகே வெள்ளை நிற காரில் பெண் ஒருவர் அலறல் சப்தத்துடன் சென்றதாக அங்கிருந்து ஒரு பெண்மணி காவல்துறையினருக்கு 100க்கு அழைத்து தகவல் சொன்னார். அங்குள்ள ஒரு பேக்கரியில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியுள்ளோம். சூலூரிலிருந்து வந்த ஒரு வாகனம் இருகூர் வழியாக சென்றுள்ளது. அப்போது ஒரு காரில் அலறல் சத்தம் கேட்டதாக மட்டுமே தகவல் கிடைத்துள்ளது. பெண் காணவில்லை என்பது போல இதுவரை புகார் எதுவும் வரவில்லை. வாகனத்தின் பதிவு எண் எந்த ஒரு இடத்திலும் தெளிவாக புலப்படவில்லை. இவ்வாறு இருக்க மேற்கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறோம். வாகன எண் தெளிவாக தெரிந்ததும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும். இவ்வாறு கூறியிருக்கிறார் காவல் ஆணையர் சரவணசுந்தர். இருகூர் மேட்டர் ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி பாசர் பை லேடி பார்த்துருக்காங்க. அதை பார்த்து 100 கால் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரிட்டையர்டு எஸ்ஐ 100 கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டேஜஸை நம்ம எடுத்திருக்கோம். சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏஜிபுதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல. அது இல்லாத அந்த லேடி உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸில் எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை. ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு பாசர் பை ஒரு உமன் பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை. பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிசிடிவிஸ் முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை. ஐடென்டிஃபை பண்ண உடனே we will brief what has happened. Subscribe to One India and never miss an update.